உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் படைக்கும் பொழுது எதற்காக கருவாட்டு குழம்பையும் சேர்த்து படைக்கிறார்கள் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம். காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது. ஒரு செயல் நடக்கிறது என்றால் அதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். அதை அலசி ஆராய்ந்தால் உண்மை தெரியும். ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் வைத்து கருவாட்டு குழம்பு இறைச்சியை சமைத்து படைப்பார்கள். கூழ் அம்மனுக்கு பிடிக்கும். சரி, கருவாட்டு குழம்பு பக்தர்கள் ருசியாக சாப்பிட வேண்டும் என்று தங்களின் சௌகரியத்திற்காக கண்டுபிடிப்பு என்று சிலர் நினைத்தால் அது தவறான எண்ணம். ஆம், அம்மனுக்கு கூழுடன் கருவாடும் படைக்கும் ஐதீகம் நம் முன்னோர் காலத்தில் இருந்தே உண்டு. நம்மில் பலருடைய குல தெய்வங்களுக்கு ஆடு வெட்டி பூஜை செய்யும் வழக்கம் தலைமுறையாக இருக்கலாம். கருப்பணஞ்சாமி, சுடலைசாமி, காளிதேவி என்று சில தெய்வங்களுக்கு அசைவத்தை படைத்து வணங்கும் சம்பிரதாயம் இருக்கிறது. ஆடி மாதத்தில் கண்டிப்பாக குல தெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வத்தை மகிழ்விக்க வேண்டும். இதனால் அந்த குலம் தலைக்கும். சிலரின் குலதெய்வம் என்பது அவர்களின் குலத்தின் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஜீவன். அதனால் நம் குலதெய்வத்திற்கு பிடித்த அசைவத்தை படைத்து வணங்கும் வழக்கம் இருந்து வருகின்றது. அன்னை பார்வதி தேவி மீனவ குலத்தில் பிறந்தாள். இதனால் மீன் கருவாடு வைக்கும் வழக்கமும் உள்ளது. மேலும் சில நகரங்களில் இருக்கும் அம்மன் ஆலயங்களில் ஆடி மாதம் திருவிழா நாட்களில் கிராம பூசாரிகளை அழைத்து அம்மனுக்கு பூஜை செய்வார்கள். எதனால் என்றால் சிவபெருமான் வேதத்தின் ரகசியமான பொருளை பார்வதி தேவிக்கு உபதேசித்து வந்தார். தேவியருக்கு இதில் ஆர்வம் இல்லாததால் அங்கும் இங்கும் தன் பார்வையை செலுத்தினார். இதை உணர்ந்த சிவபெருமான் கோபம் கொண்டு வேதத்தை மதிக்காத நீ பூலோகத்தில் மீனவ குலத்தில் பிறப்பாயாக என்று சபித்து விடுகின்றார். ஈசனின் சாபத்தால் பார்வதி தேவி பூலோகத்தில் தண்டுரைப்பாக்கம் என்ற ஊரில் புன்னை மரத்தின் நிழலில் பெண் குழந்தையாக தோன்றி அழுதாள். குழந்தை அழும் சத்தத்தை கேட்ட அந்த ஊர் மீனவ தலைவர் குழந்தை அழும் திசையை நோக்கி வந்தார். ஒரு புன்னை மரத்தின் கீழ் அழகான பெண் குழந்தை இருப்பதைக் கண்டு யாராவது இந்த குழந்தையை விட்டு சென்றார்களா என்று அக்கம் பக்கம் தேடினார். யாரும் இல்லாததால் இறைவனே தனக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ந்து தன் இல்லத்திற்கு சென்று தன் மனைவியிடம் அக்குழந்தையை கொடுத்தார். மீனவ சமுதாயத்தில் சக்தி தேவி வளர்ந்ததால் மீனவர்களுக்கு பெருமை ஏற்படும்படி மீன் தனக்கு பிடித்த பிரசாதமாக மாற்றிக்கொண்டார் அம்மன். அதேபோல் மேல்மலையனூர் அம்மனுக்கு மீனவர்களின் குடும்பம்தான் இன்று வரை பூஜை செய்கின்றது. ஆடி மாதம் அம்மனுக்கு கருவாடு இறைச்சி படைக்கும் வழக்கம் வந்த காரணத்தை தெரிந்து கொண்டீர்கள். சரி, கூழ் எதற்காக படைக்கிறார்கள் என்ற காரணத்தையும் அறிய வேண்டுமல்லவா? ஆடி மாதம் அம்மனை வேண்டி விரதம் இருந்து குண்டம் இறங்குவார்கள், அதாவது தீ மிதிப்பார்கள். அப்போது தீ மிதிக்கும் பக்தர்களின் உடலில் அம்மன் இறங்குவார். அந்த பக்தரின் உருவத்தில் அம்மனே தீ மிதிப்பார். இதனால் தான் பல அடி தூரம் கொண்ட தீயின் பக்தர்கள் நடக்கும் பொழுது அவர்களின் பாதத்தில் எந்த தீ கொப்பளங்களும் ஏற்படுவதில்லை. ஆடி மாதத்தில் பக்தர்களின் உருவத்தில் அம்மன் தீ மிதிப்பதால் அம்மனின் உடல் உஷ்ணமாக இருக்கும். அதை தணிக்கவே குளிர்ச்சியான தன்மை கொண்ட கேழ்வரகை அரைத்து நொய் அரிசியை கலந்து கூழ் தயாரித்து அம்மனுக்கு படைக்கும் வழக்கம் உருவானது. இப்போது தெரிந்து கொண்டீர்களா ஆடி மாதம் அம்மனுக்கு கூழுடன் கருவாடு குழம்பு ஏன் வைக்கிறார்கள் என்று? தன் பக்தர்கள் ஏழ்மையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் தினமும் சாப்பிடும் கூழை தனக்கு பிடித்த உணவாக மாற்றிக்கொண்டால் அன்னை. அம்மனுக்கு கூழ் படைத்தால் அந்த பக்தரின் வாழ்க்கை வசந்தமாக மாறும். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.